நமக்கு இன்கம் வருகிற எந்த இடமா இருந்தாலும், நம்ம விரும்புகிற எந்த இடமா இருந்தாலும் அதில் உண்மையாக இருக்க நம்ம ஆசைப்படுகிறோம். காரணம் என்னன்னா, அங்கே நமக்கு நல்ல பேர் கிடைச்சிருச்சுன்னா அடுத்து அதன் மூலமாக நமக்கு என்ன வரும்? ஆசீர்வாதம். அப்போ அங்கே நம்ம உண்மையாக இருக்கிறதுக்கு நம்ம முடிந்த அளவு நம்ம முயற்சி எடுக்கிறோம். ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்கிறது பாருங்க. எபிரேயர்கள் நிருபத்தில் அதே 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே தேவனுடைய வீட்டில் அல்லது கர்த்தருடைய வீட்டில் உண்மை உள்ளவனாக இருந்தான். அப்போ இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு வருகிற விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம், உங்களுக்கென்று விசேஷமான ஒரு பொறுப்பு இருக்கிறது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ஒரு கடமை இருக்கிறது. அது என்ன கடமை அப்படின்னா, உண்மையாக இருக்க வேண்டும். சபைக்கு வெளியே அல்ல, அதுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம உண்மையாக இருக்க ட்ரை பண்ணுறோம். ஆனால் திருச்சபைக்கு உள்ளாக இந்த கதவுக்கு உள்ளே நம்ம ட்ரை பண்ணணும் உண்மையாக இருப்பதற்கு. அப்போது வேதம் சொல்லுகிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அப்போ கடந்த நாட்களில் இதை குறித்து நம்ம அதிகமாக பார்த்தோம். எபிரேய வார்த்தையில் இமெத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கடந்த நாட்களில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நீதிமொழியின் புஸ்தகத்தில், நீதிமொழிகளில் 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் கிருபையும் சத்தியமும் அப்படி தானே போட்டிருக்கு, உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. இந்த இரண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் என்று கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம். இப்பொழுது அதில் கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, உண்மை உள்ளவர்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில காரியங்களை பார்த்தோம். ஒரு 3 விஷயத்தை நம்ம பார்த்தோம். உண்மை உள்ளவர்கள் திருச்சபையில் அன்பாக இருப்பார்கள், உண்மை உள்ளவர்கள் திருச்சபையில் தாழ்மையாக இருப்பார்கள், அப்புறம் உண்மை உள்ளவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தங்கும் என்று பார்த்தோம். இதுதான் கடந்த நாட்களில் நம்ம தியானித்த காரியங்கள். இன்னும் ஒரு 2 விஷயத்தை, உண்மையாக இருக்கிறவர்கள் திருச்சபையில், உண்மை நான் வெளியே சொல்லலை, உண்மையாய் திருச்சபையில் இருக்கிறவர்களை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவங்க தாழ்மையாக இருப்பாங்க சபையில், அவங்க சபையில் எல்லா காரியத்திலையும் உண்மையாக இருப்பாங்க, எல்லாரிடத்திலும் அன்பாக இருப்பாங்க, அவரிடத்தில் என்ன வந்து தங்கும்? ஆசீர்வாதம் வந்து தங்கும், கிருபைகள் தங்கும், அபிஷேகங்கள் தங்கும், வல்லமைகள் தங்கும். இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன், உண்மையாக இருக்கிறவர்கள் திருச்சபையில் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருப்பார்கள். உண்மையாக இருக்கிறவங்களால தான் கர்த்தருக்கு பயப்பட முடியும். நான் பயப்படுகிறேன், கர்த்தருக்கு நான் பயப்படுகிறேன், நான் பயந்த ஒரு விசுவாசி, நான் கர்த்தருக்கென்று உண்மையாக இருக்கிற ஒரு விசுவாசின்னு சொல்கிறது பிரயோஜனம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நாம் கர்த்தருக்கு, விசேஷமாக திருச்சபையில் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கணும். நெகேமியாவில் ஒரு வசனம் இப்படியாக இருக்கிறது, வாசிச்சு பாருங்க. நெகேமியாவின் புஸ்தகத்தில் 7வது அதிகாரம் அதில் 2வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. நான் என் சகோதரனாகிய அனானியையும் அநேகரை பார்க்கிலும் உண்மையுள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்த. ஒருத்தன் உண்மையா இருக்கிறான்னா அவனை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கர்த்தருக்கு அவன் பயப்படுகிறவனா இருப்பான். கர்த்தருக்கு பயப்படுகிறதுன்னா சபையில் என்னங்க, எந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுத்தாலும் அதை எனக்கு கொடுத்தால், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மற்றவர்களை கம்பேர் பண்ண மாட்டாங்க. புல்பிட்ல இருந்து இந்த தேவ சன்னிதானத்திலிருந்து வருகிற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் எந்த வார்த்தை வந்தாலும் அதை மற்றவங்களோடு கம்பேர் பண்ண மாட்டாங்க. இது தேவன் எனக்கு கொடுத்தது, இது கர்த்தர் எனக்காக ஏற்படுத்தின வாரம். நான் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், இருக்கிறவங்கள கர்த்தருக்கு என்று பயன்படுத்த ஆரம்பி. தங்கள் கைகளை கொடுத்தார்கள், தங்கள் கழுத்துகளை கொடுத்தார்கள், இந்த கனமான வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இப்படிலாம் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள பாரு, வராதவங்களை குறித்து யோசிக்காது, அதை நான் பார்த்துக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனா என்ன? வந்து உட்கார்ந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு ஓடிடுறதா? அது கிடையாது. கர்த்தருக்கு பயம் என்பது தன்னை முழுமையாய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பது. எல்லா காரியத்திற்கும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரை என்கிட்ட தான் நீங்க பேசியிருக்கிறீங்க. உண்மை உள்ளவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தான் உண்மை உள்ளவனாயிருப்பான். உண்மை உள்ளவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாய் இருப்பான். ஒரு வசனத்தை வாசிச்சு பாருங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 18வது அதிகாரம் அதுல 21வது வசனம். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும். பாருங்க, ஒரு மனுஷன் தேவனுக்கு பயப்படுகிறவனாய் இருந்தால் அவன் உண்மையா இருப்பான். அல்லது இன்னொரு விதத்தில் சொன்னா, ஒரு மனுஷன் உண்மை உள்ளவனா இருந்தால் அவன் கண்டிப்பா தேவனுக்கு பயப்படுவான். தேவனுக்கு பயப்படுகிறவன் தான். எந்தெந்த விதத்தில் பாருங்க, திருச்சபையில் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனா என்ன? ஒவ்வொரு வாரமும் தேவ சன்னிதானத்துக்கு வருகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புல மிக ஜாக்கிரதையாக இருப்பது கர்த்தருக்கு பயப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், நல்ல கவனிங்க, ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். பரிசுத்த ஆவியானவர் அதை உற்று கவனிப்பார். நீங்க பேசுகிறதையும் கேட்கிற தெய்வம். நீங்க உறவாடி கொண்டிருக்கிறத பேசுகிறத கேட்பார். அவர் கேட்டு அதை கேட்டது மாதிரி பதில் கொடுப்பார். நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறதுங்கிறது, நான் தியாலஜிக்கலாக நான் போகணும்னு நான் விரும்பலை, சிம்பிளாக ப்ராக்டிக்கலாக நான் பேசுகிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனா என்னன்னு?
காண்கிற காரியத்துல கர்த்தருக்கு பயப்படுகிறது. ஐயோ நம்ம கூட்டத்துக்கு போகலன்னா இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஏதாவது சொல்லுவாரே, ஆண்டவர் ஏதாவது செஞ்சிருவாரு, அந்த பயம். இன்னைக்கு நான் ஜெபிக்கலன்னா, இன்னைக்கு நான் வேதம் வாசிக்கலன்னா, இதுக்கெல்லாம் பேர் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். சும்மா ரொம்ப அதாவது இருக்கிற காரியத்தை விட்டுவிட்டு பறக்கிற காரியத்துக்கு பார்க்காதீங்க. ரொம்ப அவங்கள பரிசுத்தவாட்டியா நினைக்காதீங்க. பேசிக் காரியத்தில் கர்த்தருக்கு உண்மையா இருக்க ட்ரை பண்ணுங்க. நான் எப்பவுமே ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே, நான் பெரிய இதாக நான் மேலே போகணும், நான் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு விரும்பல ஆண்டவரே. நீர் எனக்கு கொடுத்த சின்ன சின்ன விஷயத்துல நான் உண்மையா இருக்க ட்ரை பண்ணுகிற ஆண்டவரே. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் தான் பாக்கியவான். சின்ன சின்ன விஷயத்துல கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிங்க. பெரிய காரியத்தை யோசிக்காதீங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், இன்னைக்கு மறுபடியும் சொல்லுகிறேன், நல்லா கவனிங்க. பிரையாரிட்டி, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். உங்களுடைய பிரையாரிட்டி எதுவா இருக்கிறது? கர்த்தருக்கு பயப்படுகிறவன் கர்த்தருக்கு பிரையாரிட்டி கொடுப்பான். கர்த்தருக்கு பயப்படாதவன், மறுபடியும் அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, பயமா இருக்கு எனக்கு இதுக்கு சொன்னாவே, கர்த்தருக்கு பிரையாரிட்டி கொடுக்க மாட்டான். இன்னைக்கு யாருக்கு நீங்க பிரையாரிட்டி கொடுக்குறீங்க? உங்க முக்கியத்துவம் எதற்கு இருக்கிறது? உங்களுடைய நேரம் யாருக்கு செலவு பண்றீங்க? எங்க 6 நாளும் கர்த்தருக்காக செலவு பண்றீங்க உங்க சொந்த காரியங்கள். ஆனா சர்ச்சுக்கு வர மாட்டான் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா. துணிகரமாக ஃபர்ஸ்ட் வீக் வந்து கம்யூனியன் எடுப்பாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் சின்ன சின்ன விஷயத்துல கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். மறுபடியும் சொல்லுகிறேன், சின்ன காரியத்துல கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடு. நீங்க பெருசா யோசிக்காதீங்க. உங்ககிட்ட கேட்கறது சின்ன விஷயத்துல கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறோமா? எல்லாம் போக ஆண்டவருடைய சமுதாயமா, ஆண்டவரே இருந்தாங்க எனக்கு கொஞ்சம் நேரம் இருக்கு, நான் வேணா வரட்டுமா சர்ச்சுக்கு கேட்கறது. நான் ஆராதிக்கிற தேவன் பிச்சைக்காரரா? சொல்லுங்க. நேரத்தையும் காலத்தையும் அறிந்தவர், என்ன செய்யணும், எப்படி, உங்களுக்கு எந்த வேலை இருந்தாலும் அதை செய்வீங்க. நல்லா கவனிங்க. அதை செஞ்சுட்டு வேலை இல்லைன்னா சர்ச்சுக்கு வர்ற ஆட்கள் இருக்கிறாங்க. வேலை இல்லைன்னா சபைக்கு, வேலை இல்லைன்னா ஜெபத்துக்கு, வேலை இல்லைன்னா சோனல் பிரேயருக்கு அசால்ட்டா சொல்லி எனக்கு இந்த எஸ்கியூஸ் சொல்லுவாங்க. எனக்கு இன்னைக்கு முடியல, எனக்கு இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சில நேரம் நினைக்கும் போது. ஏங்க இன்னைக்கு நம்ம ஒரு பாட்டு பாடினோங்க, வாழ வைத்த தெய்வங்க அவரு. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா அது கர்த்தருடைய கிருபை. வாழ வைத்த தெய்வம் இங்க பிறந்து, இங்க வளர்ந்து, இங்க சாப்பிட்டு, தேவ வார்த்தையை கேட்டு, தேவ சமூகத்துல இருந்து ஆசீர்வாதத்தை, எங்க எப்பெல்லாம் இங்க ஓடி வர்றீங்களோ ஜெபத்துக்கு, ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்துறாரா? இல்லையே. எத்தனை வருஷம் சபைக்கு வந்திருக்கிறீங்க, எவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. நீங்க ஆரம்பத்தில் வந்ததுக்கும் இப்ப இருக்கிற ஆசீர்வாதத்தையும் கால்குலேட் பண்ணி பாருங்க. உங்களை எவ்வளவு தூரத்துக்கு டாப்ல கர்த்தர் உங்களை உயர்த்தி இருக்கிறாரு. இப்படிப்பட்ட தெய்வத்துக்கு நேரம் உங்களுக்கு கிடைச்சி மிச்சம் மீதியை நீங்க கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, பிச்சை போட்டு. ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டவரை நினைக்கும் போது. ஆனாலும் ஆண்டவர் நம்மளை கண்டிக்கல, திட்டல, அழித்து போடல. அவர் நினைச்சாருன்னா செஞ்சிருக்கலாமே. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறது அவரால் தானே. அவர் நினைச்சாருன்னா என்ன வேணா செய்யலாமே. ஆனால் இன்றைக்கும் ஆண்டவர் என் மேல கிருபையாக அன்பாக இருக்கிறார். நாளைக்கு மாறிடுவான். நாளையில இருந்து எனக்கு பயப்பட ஆரம்பிச்சிருவான். நாளையில இருந்து எனக்காக நடக்க ஆரம்பித்து விடுவான். நாளையில இருந்து பரிசுத்தமா. அதனால சொல்றாரு, இன்னும் ஒரு வருஷம். எத்தனை வருஷம் போச்சு பயப்படுகிறோம் ஆண்டவருக்கு? யோசிச்சு பாருங்க. பயப்படுகிறோம் ஆண்டவருக்கு. தோட்டக்காரர் ஒவ்வொரு வருஷமும் ஏசப்பா சொல்றாரு, அழிச்சிடாதீங்க, இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம இருக்கிறது தோட்டக்காரர் சொன்ன கிருபை. அந்த வார்த்தையை நம்பி பிதா என்ன செய்யறாரு தெரியுமா? சரி, ஒரு வருஷம் வச்சு பார்க்கலாம், எனக்கு பயப்படுகிறானா இல்லையா. ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களை நினைக்கும் போது. சபையை எவ்வளவு விளையாட்டா நீங்க நினைக்கிறீங்க. உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆண்டவருக்கு டைமை பாக்குறீங்க. வேலை முடியலன்னா ஆண்டவரும் இல்லை. அப்புறம் ஆண்டவர் ஏதாவது ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ள வரும்போது, ஆண்டவரே எங்க போனீர்? அப்ப எங்க போனீங்க? ஓடி வர்றீங்க. கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறேன். நம்ம சபை விசுவாசிங்க தான், வேற யாரை பத்தியும் பேசல. நான் சர்ச்சுக்கே வர்றது கிடையாது, ஜெபத்துக்கு வர்றது கிடையாது, உபவாச ஜெபத்துக்கு வர்றது கிடையாது. அப்புறம் ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, உண்மையா எனக்கே கோவம் வருது, அவருக்கு கோவம் வர மாட்டாங்க. இந்த படுபாவை பயில்வை என்ன பண்ணானு, இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கிறானு முட்டி போட்டு, ஆண்டவரே எனக்கே இவ்வளோ கோவம் வருது. ஆண்டவருக்கு எனக்கு தெரியும், அவர் அவ்வளோ அன்புள்ளவராக இருக்கிறாருங்க. கோவப்படுத்திடாதீங்க ஆண்டவரை. கோவப்பட மாட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்காதீங்க, பயப்படுங்க. ஒரு வசனத்தை வாசிச்சு பாருங்க. யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய்ச் சேவித்து, உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். இன்னைக்கு ஏன் உங்களால ஜெபிக்க முடியல? இன்னைக்கு ஏன் சபைக்கு உங்களால முக்கியத்துவம் கொடுக்க முடியலன்னா, பயம் இல்ல. பயத்தீங்கன்னா சேவிக்க ஆரம்பிச்சிருவீங்க, வொர்ஷிப் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு வாரமும் தவற மாட்டீங்க. நீங்க ஒரு ஜெபத்தையும் விட மாட்டீங்க. நான் என்ன சொல்றேன்னா, என்ன கவனிங்க. உங்களுடைய
வாழ்வாதாரம் உங்களுடைய முக்கியத்துவமான காரியங்கள் தான், அதுக்கு போங்க, தப்பு கிடையாது. எப்பயுமே உங்களுக்கு சின்ன சின்ன விஷயம், இங்க ஜெபம் நடக்கும்போது வீட்டில் இருக்கிறீங்க பாருங்க, ஒண்ணும் இல்லாம சும்மா இருக்கிறீங்க பாருங்க, ரொம்ப கஷ்டம். அது மிகப்பெரிய பாவம். அது நீங்க சொல்லலாம், நான் பாவமே செய்யலையே, என்ன பாவம் இது? பாவம், இது பாவம். பிராக்டிஸ் இல்லாம எதையுமே நீங்க செய்ய முடியாது. சின்ன சின்ன விஷயங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறது இந்த சின்ன விஷயம் தான். ஜெபிக்கிறதுல, ஜெபம் பண்றதில்ல. சில பேர் பார்த்தீங்கன்னா 5 பேரோட சேர்ந்து ஜெபம் பண்ண தெரியாது. தனியாக எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, 2 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது. இந்த கார்ப்பரேட் வர்ஷிப்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது அவங்களுக்கு தெரியாது. உண்மையாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாக இருக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் உண்மையாக இருப்பான். சின்ன சின்ன விஷயத்தில் உண்மையாக இருங்க. உங்களுடைய டெய்லி ப்ரேயர்ஸில் உண்மையாக இருங்க. உங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில் உண்மையாக இருங்க. பைபிள் வாசிக்கிற, டெய்லி வாசிக்கிற அந்த ஜெபம், அந்த பைபிள் வாசிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். கொஞ்சத்தில் உண்மையாக இல்லாமல் நீங்கள் எப்படிங்க அநேகத்துக்கு பார்க்க முடியும்? ஆண்டவர் சொல்கிறாருல்ல, என்ன சொல்கிறாரு? கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க. உங்கள் பர்சனல் லைஃப்பில் உண்மையாக இருங்க. உங்கள் பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் உண்மையாக இருங்க. யாரும் பார்க்கல அதனால் இன்றைக்கி வேண்டாம், பைபிள் வாசிக்க வேண்டாம். யாரும் பார்க்கல அதனால் இன்றைக்கி ஜெபிக்க வேண்டாம், நாளைக்கு ஜெபிச்சுக்கலாம். காலம் தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி ஜெபிக்கலான்னு சொல்கிறவங்க, இல்லை இன்றைக்கி முடியல, நாளைக்கு ஜெபம் பண்ணலாம். ஒரு தம்பி வந்து சொன்னார் என்கிட்ட, ஐயா நான் பைபிள் தொடர்ந்து வாசிச்சுட்டு இருக்கேன், ஒரு நாளுக்கு ஒரு அதிகாரம் தான் வாசிக்கணும்னு நினைக்கிறேன், அந்த ஒரு அதிகாரமே என்னால் என்ன செய்ய முடியல. சரி, நான் இன்றைக்கி முடியல, நாளைக்கு 2 அதிகாரமாக வாசிடலாம் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் நாளைக்கு முடியாது, 3ஆக மாறிடுது. 5 அதிகாரம் வந்துருச்சுன்னா எங்கடா நமக்கு டைம் இருக்குது, வேண்டாம், புதுசாக மறுபடியும் ஆரம்பிக்கலான்னு ஆரம்பிக்கிறேன். இதுதான் என்னுடைய ரொட்டீன் லைஃபாக ஓடிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு வாசிக்கலாம், நாளைக்கே வாசிக்கலாம். அது 1 2ஆக மாறும், 2 3ஆக மாறும், 3 4ஆக மாறுது. மொத்தமாக வாசிக்க முடியாது. இது பிசாசுடைய ட்ராப், மறக்காதீங்க, வலை. அது உங்களை ஜெபிக்க முடியாதபடிக்கு, வேதம் வாசிக்க கூடாதபடிக்கு, இப்படி எல்லாம் தடை செஞ்சிருவான். கர்த்தருக்கு பயப்படுது என்பது சின்ன சின்ன விஷயத்தில் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும். சின்ன, யாரும் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, கர்த்தர் உங்களுக்கென்று கொடுத்த பொறுப்புகளில் நீங்கள் என்ன செய்யணும்? உண்மையாக இருக்கணும். கர்த்தர் அதை விரும்புகிறார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உண்மையாக இருக்கிறவர்கள், திருச்சபையில் உண்மையாக இருக்கிறவர்கள் கர்த்தருக்கு பயப்படுவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாயிருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாயிருக்கிறார்கள் என்றான். அவர்களை ஜெயிப்பார்கள். ஆமென். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும். 3வது ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, ரொம்ப முக்கியமானது. வெளிப்படுத்தல் என்பது கடைசி காலத்தை குறிக்கிற புஸ்தகம். கடைசி காலங்களில் இருக்கிற காரியம், நடக்க போகிற காரியம். அவரோடு இருக்கிறவர்கள், மறுபடியும் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவோடு பரலோக ராஜ்யத்தில் நம்ம காலங்காலமாய் தொன்று தொட்டு வாழ வேண்டும் என்றால் உண்மையாக இருக்க பழகி கொள்ளுவோம். உண்மையாக இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்களாம்? இன்னொன்று சொல்கிறேன், அவரோடு இருப்பார்கள். யாரோட இருப்பாங்க? இன்னைக்கு நான் கேட்குறேன், நீங்கள் யாரோட இருக்கிறீங்க? நீங்கள் யார் கூட இருக்கிறீங்க? இப்போ யாரை சார்ந்து இருக்கிறீங்க? யாருடைய சார்பில் இருக்கிறீங்க? உங்களுடைய இருதயம் எந்த ஒரு நபரால் நிரப்பப்பட்டு இருக்கிறது? யோசிச்சு பாருங்க. உண்மையாகவே நான் இன்னைக்கு ஆண்டவரோட இருக்கிறேன்னா கேட்டு பாருங்க உங்களுக்குள்ளாக. இன்னைக்கு உண்மையாக நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறேன்னா? அவரோடு இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாம் பாருங்க. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோடு, ஆட்டுக்குட்டியானவர் என்பது இயேசு கிறிஸ்து. உண்மையா இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு இருப்பார்கள். ஆமென் சொல்லுங்களேன். வேதத்தில் இயேசு கிறிஸ்துவோடு கூட எத்தனையோ பேர் இருந்தாங்க, எத்தனையோ பேர் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. சில பேர் ஆண்டவரை கம்பல் பண்ணி கூப்பிட்றாரு, டே எல்லாத்தையும் விட்டுட்டு வா, என் கூட வா, என் கூடயே இரு. சில பேரை கூப்பிடும்போது அவன் எக்ஸ்கியூஸ் சொல்கிறான், எனக்கு அங்கே வேலை இருக்குது, இங்கே. இப்போ நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஏன் ப்ரேயருக்கு வரல, நிறைய எக்ஸ்கியூஸ் சொல்கிறேன் பாருங்க. எனக்கு அந்த வேலை இருக்குது, எனக்கு இது இருக்குது, அது இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, செத்தவன் என்ன செய்யட்டும்? அடக்கம் பண்ணட்டும். அவன் வேலையை செய்யட்டும். நீ அவன் கிடையாது. நீ அழைக்கப்பட்டவன். நீ உண்மையாக இருப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன். சாக்கு போக்கு சொல்கிறவன் கிடையாது. நீ ஏன் கூட இருக்கிறவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவரின் பாருங்க, நல்லா கவனிங்க. எல்லாரும் அவரோடு இருக்கணும்னு ஆசைப்பட, அப்படி நினச்சிருந்தா உலகமே அவரை பின் சென்று இருக்கும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது, இந்த உலகத்திலேயே மத்திய இடத்துல அவர் பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது. சென்டர் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு, இஸ்ரேல். அப்போ நல்லா கவனிங்க. அவர் நினச்சிருந்தாருன்னா எல்லாரும்
பின்னாடியே வந்திருப்பாங்க. யாராவது ஒரு முக்கியமான நபர் இறந்தாலே அவங்கள பார்க்க எத்தனை பேர் ஓடுறான். மரித்தவர்கள் மரித்தவர்களோடு இருக்கட்டும், மரித்தவர்கள் மரித்தவர்களை பார்த்து கொள்ளட்டும். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறவர்கள். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? என்னை எதற்கு தெரியுமா அழைத்தாரு? உங்களை எதுக்கு தெரியுமா அழைத்தாரு? அவரோடு இருக்கும்படியாக. உண்மையா இருக்கிறவன் அவரோடு இருப்பான். அவரோடு இருக்கிறவன் தான் உண்மையாக இருப்பான். மறுபடியும் சொல்லுகிறேன், அவரோடு இல்லாதவன் உண்மையா இருக்க மாட்டான், இருக்க முடியாது. இன்னைக்கு ஏன் உங்களால ஜெபிக்க முடியல? இன்னைக்கு ஏன் உங்களால தொடர்ந்து வேதத்தை வாசிக்க முடியல? இன்னைக்கு ஏன் உங்களால தொடர்ந்து ஆராதனைக்கு வர முடியல? இன்னைக்கு ஏன் உங்களால ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஜெபத்துக்கும் வர முடியல? சிம்பிளா நான் சொல்லிடுறேன், உங்ககிட்ட இயேசு இல்லை, நீங்க இயேசுவோடு இல்லை. இயேசு கிறிஸ்து உங்களோட இருந்தா உங்களை தட்டி எழுப்புகிறவர், உங்களை உந்தி தள்ளுகிறவர், உங்க இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணுகிறவர். ஒரு இடத்துல ஒரு சாலையில் அவர் சொல்றாரு, 2 சீஷர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து நடுவில் அப்படியே நடந்து வந்து, என்னப்பாச்சு ஐயா, உங்களுக்கு இந்த காரியம் தெரியாதா? எவ்வளவு நடக்குது, இவ்வளவு பெரிய பிரச்சனை இந்த உலகத்துல நடக்குது, தெரியாத அந்நியரை போல இருக்கிறீங்க. அப்படியாப்பா, என்னப்பா நடந்துச்சு? நாங்களாம் இயேசுன்னு ஒருத்தரை பின்பற்றினோம், அவரை இப்ப என்ன பண்ணிட்டாங்க, சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, அவர் மரிச்சிட்டாரு, இப்ப எங்களுக்கு யாருமே இல்லை. நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட டேர்னிங் வரும் பொழுது அவர் வழிபோக்குற மாதிரி வேற ரூட்டுக்கு போறாரு. போனவர் ஒன்று செஞ்சுட்டு போயிட்டாரு, டபக்குன்னு கண்ணை திறந்து விட்டுட்டு போயிட்டாரு. உள்ளே போனவொன்னே சொல்கிறாங்க, உங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியலையா? உங்கள் இருதயம் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறவர்களுடைய இருதயம் எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. செத்த இருதயம் கிடையாது, சோர்வின் இருதயம் கிடையாது. அது ஏதாவது சாதிக்கணும், ஏசப்பாவுக்காக ஏதாவது நான் பண்ணணும், ஏதாவது கர்த்தருக்காக நான் செயல்படணும். ஏங்க இங்கே வந்து நின்று இப்படி ரெண்டு மைக்கை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது தான் மெசேஜ் கொடுக்குறது தான் ஊழியம் கிடையாதுங்க. ஒவ்வொரு கூட்டத்திற்கும் நீங்கள் இங்கே வந்து பாருங்கள், நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க. பிசாசின் திட்டங்களையும் அவனுடைய சர்வ ஆயுதங்களையும் என்ன செய்கிறீங்க, முறிக்கிறீங்க உங்கள் ஜெபத்தின் மூலமாக. இது பெரிய ஊழியம். வந்து ஒரு 2 ஜெபம் யாருக்கோ ஒருத்தருக்கு பண்ணுறீங்க பாருங்க, சாதிச்சிட்டீங்க நீங்கள். அவரோடு இருக்கிறவர்கள் உண்மையாக இருப்பார். அவரோடு இருக்கிறவருடைய இருதயம் சும்மா இருக்காது, அப்படியே ஸ்டிஃபாக ஏதாவது செய்யணும், டென்ஷனாக இருக்கும், ஏதாவது செய்யணும் ஆண்டவருக்கு. ஆரம்பத்தில் நீங்கள் அவரோட இருந்தீங்க, ஆரம்பத்தில் அவரோட இருந்தீங்க. இந்த இயேசு கிறிஸ்து மறுபடியும் உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்துட்டாருன்னு வச்சுங்களேன், சபையை விட மாட்டீங்க, நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் அடையாளம், இதுதான் அடையாளம். விட மாட்டீங்க, ஏதாவது செய்யணும், யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல. ஆனால் உடனே ஆண்டவர் சொன்னார், நீ யாருக்கு செய்கிற, எதுக்காக செய்கிற? கொழுந்து விட்டு எரியணுங்க கர்த்தருக்காக. கொடுக்கிற சின்ன வேலை தாங்க, சின்ன வேலை தான். என்ன செய்கிறோம் கர்த்தருக்காக, ஏது செய்கிறோம் கர்த்தருக்காக. அதாவது கர்த்தரோடு இருக்கிறவனுக்கு தான் இப்படிப்பட்ட சிந்தனை வரும். இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறவனுக்கு தான் இப்படிப்பட்ட சிந்தனை வரும். அவரோடு இருக்கிறவர்கள் தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், அவரோடு இருக்கிறவர்கள் தான் உண்மை உள்ளவர்கள். உங்களுக்குள்ள அவர் இருக்கிறாரா? அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? நீங்க அவருக்குள்ள இருக்கிறீங்களா? தூரம் போறோம், ஏசப்பா விட்டுட்டு, ஆண்டவரை விட்டுட்டு தூரம் போறோம். நம்ம சின்ன சின்ன விஷயங்களை யோசிச்சு சின்ன சின்ன காரியங்களுக்காக ஆண்டவரை மறக்கிறோம், சபையை மறக்கிறோம், ஊழியக்காரங்களை மறக்கிறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது மறுபடியும் வந்து ஒட்டி கொள்ளுவார்கள். இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். படிச்சிங்கன்னா அதாவது வெட்டப்பட்ட ஒலிவ மரக்கிளை, ஒட்டப்பட்ட ஒலிவ மரக்கிளை, 2 டாபிக் இருக்குது அதில். ரோமரில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும். ஒரு நாளும் ஏசப்பா விட்டு வெளியே போயிடாதீங்க, ஒரு நாளும் ஏசப்பா விட்டு வெளியே போயிடாதீங்க. இந்த திருச்சபையை விட்டு ஒரு நாளும் உங்களுடைய ஐக்கியம் வெளியே போயிடக்கூடாது. இன்றைக்கு கர்த்தரோடு இருக்கிறவர்கள், நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறவர்கள் அவருக்குண்டான காரியத்தை யோசிப்பாங்க, அவருக்குண்டான காரியத்தில் செயல்படுவாங்க. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ வாசிச்சு பாருங்க, எபேசியர் எழுதின நிருபத்தில் 5வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்களேன். இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். இந்த ரகசியம் பெரியது. இந்த ரகசியம் இது ஒரு சீக்ரெட்டு. சீக்ரெட்டுக்கு வேல்யூ இருக்குமா இருக்காதா? வேல்யூ இல்லைன்னா அந்த காரியத்துக்கு நீங்கள் சீக்ரெட்டாக அதை என்ன செய்ய மாட்டீங்க, பேச மாட்டீங்க, செயல்பட மாட்டீங்க. அதுக்கு வேல்யூ இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் சீக்ரெட். உபாகமத்தில் 29:29 சொல்லப்பட்டிருக்கிறது, சீக்ரெட் திங்ஸ் பிலாங்ஸ் டு காட். மறைவானவைகள் கர்த்தருக்குரியது, ஆனால் வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நீங்களும் நானும் என்னுடைய சந்ததியும் உங்கள் சந்ததியும் அதன்படி நடக்க கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு கர்த்தர் ஒரு சீக்கிரட்டை வெளிப்படுத்தி இருக்கிறாருங்க.
எபேசியர் 5 சொல்லப்பட்டிருக்கிறது போல கர்த்தர் ஒரு ரகசியத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார். அது எதை குறித்த ரகசியம்? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும். இந்த ரெண்டையும் குறித்துட்டு கம்பேர் பண்ணி எதெல்லாம் சொல்றாரு அப்படின்னா, முதலாவது அந்த அதிகாரத்துல ஃபேமிலியை பத்தி பேசுறாரு, ரெண்டாவது சபையை பத்தி பேசுறாரு, மூன்றாவது சமுதாயத்தை பத்தி பேசுறாரு. இந்த மூன்று விஷயத்திலையும் நம்ம உண்மையா இருக்கணும்னு பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். இது ஒரு சீக்ரெட் திங். இதுல நம்ம உண்மையா இருந்துட்டோம்னா, என்ன கவனிங்க, சபையா இருக்கட்டும், நீங்க இருக்கிற இடமா இருக்கட்டும், அல்லது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய குடும்பமா இருக்கட்டும், நீங்க வேலை செய்யற இடம் எதுவா இருந்தாலும் இதுல எப்படி இருக்கணுமா? அதில் தான் சொல்றாரு, புருஷர்களே, மனைவிகளே, பிள்ளைகளே, சபையை குறித்து சொல்லுறாரு. அதுல உங்களுடைய அதிகாரிகளை குறித்து சொல்லுகிறார். இதெல்லாம் உண்மையா இருக்கணுங்கிறது தேவ ரகசியம். இதுல நம்ம உண்மையா இருந்துட்டோம்னா, நல்லா கவனிங்க, 6வது அதிகாரத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தருவார். கடைசியா பிள்ளைகளை குறித்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி சொல்றாரு அழகாக, ஸ்பிரிச்சுவல் பிளஸிங்ஸ், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நம்ம மேல வந்து தங்குங்க. இன்னைக்கு இந்த 3 காரியத்தில் நம்ம உண்மையா இருக்கிறோமான்னு யோசிச்சுப்போம். சபையில உண்மையா இருக்கிறோமா? அடிக்கடி நமக்குள்ளாக நம்ம கேட்டுக்கணும், நான் இந்த திருச்சபைக்கு உண்மையா இருக்கிறேனா? இந்த திருச்சபைக்கு நான் உண்மையா இருக்கிறேனா? எது உண்மையா இருக்கிறது சொல்லுங்க? எது உண்மையா இருக்கிறது? தப்பா பேசாம இருக்கிறது உண்மையா இருக்கிறது. சின்ன சின்ன விஷயத்துல, குடும்பத்துல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உண்மையா இருங்க. அதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. சபையில மிக பெரிய பொறுப்பை ஆண்டவர் உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்கிறார். சும்மா எதுக்கு உங்களை கொண்டு வந்து விட்டார் தெரியுமா? சும்மா கிடையாது. ஒரு மந்தையில் ஒரு ஆடு வந்து ஒரு மேப்பம் விடுறான்னா அவனுடைய நோக்கம் என்ன? இந்த ஆடு குட்டி போடணும், அப்படிதானே? மலட்டு ஆடை என்ன செய்ய மாட்டான்? மந்தையில் ஒரு நாளும் மேப்பன் என்ன செய்ய மாட்டான்? கசாப்பு கடைக்கு தள்ளி விட்டுருவான். ஏன்னா இதில் பிரயோஜனமே இல்லை. இன்னைக்கு உங்கள் கையில் கர்த்தர் உண்மையாக சில விஷயங்களை கொடுத்துருக்கிறாரு. மனுஷனை பார்த்து அந்த காரியத்தை விட்டுறாதீங்க. உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் பெற்றோர்களுக்கு, உங்கள் கணவனுக்கு, உங்கள் மனைவிக்கு, உங்கள் பாஸ், ஆஃபீஸில் இருக்கிறார்ல உங்கள் பாஸ், உங்கள் டீச்சரு, உங்கள் காரியம், எல்லா லீடர்ஸ் எல்லாருக்கும் உண்மையாக இருக்க பழகிக்கொள்ளுங்க. ஒரு 3 காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். உண்மை உள்ள மனுஷனுடைய வாழ்க்கையில் கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன, கண்டுபிடிப்பது எப்படின்னு நம்ம பார்த்தோம். அவனுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன, அதை மாத்திரம் நம்ம பார்த்து முடிக்கலாம். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 24வது வசனம். அவர் முன்பாக மனுண்மையாயிருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன். அவருக்கு முன்பாக நான் உண்மையா இருந்து என்னை விலக்கி காத்து கொண்டேன். அதனால எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம். அதே 22வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும், ஸ்பெஷல் எதிரிக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது. ஒருவன் கர்த்தருக்கு உண்மையா இருந்தால், ஒருவன் கர்த்தருக்கு நம்பகத்தன்மையா இருந்தால், ஒருவன் கர்த்தருக்கு லாயலா இருந்தா, ஆண்டவர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உங்கள் சத்துருக்கள் உங்களை விட்டு ஓடி போவார்கள். இன்னைக்கு ஏன் ரவுண்டு கட்டி அடிக்கிறான்? இன்னைக்கு ஏன் பிரச்சனை மேல பிரச்சனை? எது செஞ்சாலும் ஆசீர்வாதம் இல்லை, எது செஞ்சாலும் என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை, ஒரு பாரம் போனா இன்னும். ஏன் இது நடக்குது அப்படின்னா, கர்த்தருக்கு முன்பாக மன உண்மையாய் இல்லாதது தான் காரணம். எல்லாரை விட அதிகமாக சம்பாதிக்கிறீங்க, எல்லாரை விட ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த குறையும் இல்லை, ஆனால் நிம்மதி இல்லையே. இன்னும் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராததுக்கு காரணம், இன்னும் வெறுமையாக இருக்கிறதுக்கு காரணம், ஃபியூச்சரே இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக நான் மன உண்மையாய். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, 24வது வசனம். அவர் முன்பாக மனுண்மையாயிருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன். அவருக்கு முன்பாக நான் மன உண்மையா இருந்து என்னுடைய துர்க்குணத்திற்கு என்னை காத்து கொண்டேன். அதனால 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சத்துருக்களையும், விசேஷமாக சவுலையும் என்னை விட்டு நீங்களாக்கி விட்டுட்டார். நான் எவ்வளவு செஞ்சாலும் இந்த பிரச்சனை என்னை விட்டு போக மாட்டேங்குது. நான் எவ்வளவு பேசினாலும், எவ்வளவு ஜெபித்தாலும் இந்த பாரம் என்னை விட்டு போக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அதுல அந்த வசந்த வாசிப்பா 24 வாசிங்க. அவர் முன்பாக மனுண்மையாயிருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன். அவருக்கு முன்பாக நான் என்ன செஞ்சேன்? மன உண்மையா இருந்தபடியினால என்னுடைய சத்துருக்கள் எல்லாரையும் கர்த்தர் எடுத்து போட்டுட்டார். பைபிளில் போட்டிருக்கு, மனுஷன் நமக்கு யார் இல்லை? சத்துரு இல்லை. சத்துரு யாரு? பிசாசு. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வான மண்டலத்தில் இருக்கிற இதுதான் உங்களுக்கு சத்துரு.
இதுதான் நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிறது. எந்த வீட்டிலையும் சம்பாதிக்காமல் இருக்கிறீங்களா? எந்த வீட்டிலையும் சம்பளம் வராமல் இருக்குதா? ஆனால் ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் சந்தோஷம் இல்லை? ஏன் இருதயத்தின் ஓரத்தில் ஒரு பாரம் இருக்கிறது? ஐயோ, எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் பிள்ளைகள் எப்படி இருப்பார்களோ, என் பெற்றோர்கள் எப்படி இருப்பார்களோ, பாரம் இருந்துக்கிட்டே இருக்கு. பார்த்தீங்களா, நம்மளை விட்டு அந்த பாரம் போக மாட்டேங்குது. அதுதான் சத்துரு. இதுக்கு காரணம் என்ன? கர்த்தருக்கு முன்பாக மன உண்மையாய் நம்ம இல்லை. ரொம்ப ஜாக்கிரதையாக கேட்கறது மாத்திரம் இல்லைங்க, அதன்படி செயல்படுவதற்கு ஆயத்தமாகும். நீங்கள் எதை சோர்ஸாக நம்பி வச்சுருக்கிறீங்களோ அதை ஒரு நாள் உங்களை என்ன செஞ்சிடும்? படிப்பு கைவிட்டுரும், வேலை கைவிட்டுரும். நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க பார்த்தீங்களா, பரிசுத்தமாக, இது ஒரு நாள் உங்களை கைவிடாதுங்க. ஒரு நாளும் உங்களை கைவிடாது. கடைசி தேவ சன்னிதானத்துக்கு வரைக்கும் உங்களை கொண்டு போய் விட்டுரும். இந்த பரிசுத்தமும் இந்த உண்மையும் இந்த லாயல்ட்டி கொண்டு போய் உங்களை சன்னிதானத்துக்கு முன்னாடி நிறுத்தும். மிக ஜாக்கிரதையாக இருங்க. என்னுடைய சத்துருக்களை என்னை விட்டு அகற்ற வேண்டும் என்றால் நான் கர்த்தருக்கு மன உண்மையாக இருக்க வேண்டும் என்று தேவ சமூகத்திலிருந்து கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இரண்டாவதாக என்ன சொல்லப்படுகிறது? அடுத்த ஆசீர்வாதம் 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 6வது வசனம். அதற்குச் சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். மன உத்தமமாய் நீங்க நடந்ததுனால தேவரீர் அவருக்கு நீங்க என்ன செஞ்சீங்களா? பெரிய கிருபை. பெரிய காரியங்களை நமக்கு செய்வதற்கு பெரிய கிருபை வேண்டும். அவனுக்கு தக்க கிருபை, அந்தந்த காரியத்திற்கு ஏற்ற கிருபை. நான் கர்த்தருக்கு உண்மையா இருந்தேன்னா, லாயலா இருந்தேன்னா, எனக்கு கர்த்தர் பெரிய கிருபையை கொடுப்பார். இந்த கிருபையினால எல்லாவற்றையும் தாண்ட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். 3வது காரியம் 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதைச் செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியா என்ன செஞ்சாரா? சொல்றாரு, ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக எப்படி இருந்தேன்? நான் மன உத்தமமா இருந்த ஆண்டவரே, உண்மையா இருந்த ஆண்டவரே. இந்த வார்த்தை ஆண்டவர் கேட்ட உடனே விசேஷமாய் சொல்லுகிறேன், அவருடைய வியாதி மாறினது, மரண வியாதி மாறினது. வியாதியில் நிறைய வியாதி இருக்குது. மரணத்திற்கு ஏதுவான வியாதின்னு ஒன்று இருக்குது. அது மரணத்திற்கு நேராக கொண்டு போய் விடும் நம்மை. ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தாவே, நான் உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ உண்மையாக இருந்தேன், எவ்வளோ மன உத்தமமாக இருந்தேன், இதை கொஞ்சம் நினச்சி பாருங்க ஆண்டவரேன்னு இந்த எசேக்கியா சொன்ன உடனே ஆண்டவருடைய மரண வியாதியை மாற்றினார். உண்மையாக இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தர்றாருங்க. நான் இப்படிலாம் யோசிப்பேன். உண்மையாக இருக்கிறவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதாவது சொல்லியிருந்தா கூட அதை உடனே மாற்றுறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறாருங்க. நீங்கள் உண்மையாக இருந்துட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க, ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ உண்மையாக இருக்கிறேன்னு. உங்கள் வியாதி மாறும், உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். கர்த்தருக்கு முன்பதாக கொஞ்சம் உண்மையாக இருக்க பழகுவோம். ஒரே ஓவர் நைட்டில் இது நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்க உண்மையாக இருக்கிறதுக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உண்மையாக இருக்கிறதுக்கு பழகுவோம். நம்ம ஒரு வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். 2 நாளாகமம் 2 Chronicles chapter 31 verse 20 வாசிங்க. 20வது வசனம் வாசிங்க. இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதைச் செய்தான். ஏன் 15 வருஷம் எக்ஸ்ட்ரா? ஏன் வியாதி மாறிச்சு? எசேக்கியா ஜெபம் பண்றாரு, செவுத்துக்கு நேராக போயிட்டாரு. ஆண்டவரே, என்ன கர்த்தாவே இப்படி பண்ணிட்டீங்க, என் உண்மையை கொஞ்சம் பாருங்க, என் லைஃப்பை கொஞ்சம் திரும்பி பாருங்க, நான் எப்படிலாம் நடந்திருக்கிறேன், எப்படிலாம் உமக்கு உண்மையாக இருக்கிறேன், இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க ஆண்டவரே. அப்புறம் உடனே அந்த வேலை நடக்குது. உன்னுடைய உண்மைக்கு தக்கதாக உனக்கு 15 வருஷம் எக்ஸ்ட்ரா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 21வது வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். கொஞ்சத்தில் தான் உண்மை. எல்லாத்தையும் நம்மளால் என்ன செய்ய முடியாது. நம்மளால் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நம்ம நினைக்கலாம், செய்யலாம், எல்லாத்தையும் செய்ய முடியாது. ரொம்ப கஷ்டம்.
ஆனால் அதுக்கு ட்ரை பண்ணணும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்த, அதனால் நீ அநேகத்தில் உன்னை அதிகாரி ஆகிக்கிறேன். அடுத்து ஒரு வார்த்தை, முக்கியமான ஒரு வார்த்தை, இதே தான் என்னை டச் பண்ணிச்சு. என்னென்னா, எஜமானனுடைய சந்தோஷத்துக்குள்ள என்னவா? எஜமானனுடைய சந்தோஷம் எது தெரியுமா? பரலோகம். உண்மையாக இருக்கிறவர்களுக்கு பெரிய கிருபையை தருவார். உண்மையாக இருக்கிறவர்களுக்கு எஜமானுடைய சந்தோஷத்தை தருவார். உண்மையாக இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் சத்துருக்களை விட்டு விலக்குவார். இதெல்லாம் எவ்வளோ வேல்யூ தெரியுமா? யோசித்து பாருங்கள். இது இந்த வார்த்தையை கொஞ்சம் தியானித்து பாருங்கள். வீட்டுக்கு போய் தியானித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த பொறுப்புகளில் நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள். எஜமானனுடைய சந்தோஷத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். எழுதுன்னு இருக்கலாம். எல்லாரும் நாம் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம். மக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடலாமா? எல்லாரும் வாலிப பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்துருக்கிற பொறுப்புகளில் உண்மையாக இருக்க ஜெபம் பண்ணுங்க. பெற்றோர்கள், கணவர்கள், மனைவிகள், பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்துருக்கிற பொறுப்பில் உண்மையாக இருக்க ட்ரை பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புகளை இந்த சபையில் வைத்திருக்கிறார். இந்த திருச்சபை அதை எதிர்பார்க்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். ஓ, உடன்படிக்கையின் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவி. தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றினி.